Good evening, everyone. Good evening, teacher. Good evening. Right. இப்ப நான் பேசுறதுதான் கேக்குது. கடைசியா நாங்க ப்ராப்ளம் 3 பார்த்தோம். அதுக்குரிய நோட்ஸ் நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டேன். எழுதி முடிச்சாக்க ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க பாப்போம். நான் டேட்ல காப்பி செக் பண்ணுவேன். எழுதி முடிச்சாக்க ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. ப்ராப்ளம்க்குரிய பாஸ் ஆர் ஃபெயில் நோட்ஸ் நான் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டேன். யாரும் எழுதி முடிச்சிடல இப்ப. அது எனக்கு தெரியும். அது உங்களோட ஹோம்ஒர்க். அதுக்கு கொப்பியில இடத்தை விட்டுட்டு இந்த ஒர்க்கை நாங்களே ஸ்டார்ட் பண்ணுவோம். இனிமேல் இந்த எக்ஸ்கியூஸ் இல்ல, ரைட்? இப்ப எஸ்கேப் ஆயிட்டு போகலாம் டெய்லி. நெக்ஸ்ட் வீக் இத கம்ப்ளீட் பண்ணிட்டு வராதா ஸ்டார்டிங்ல வீடியோ ஆன் பண்ண, ரைட்? வீடியோ ஆன் பண்ண ரெடி ஆயிட்டு வாங்க. வீடியோ ஆன் பண்ணிடலான்னு காரணம் சொல்லாதீங்க. இல்லாட்டி வாட்ஸ்அப்ல அனுப்புறதுக்காக ரெடி ஆயிட்டு வாங்க. அது உங்களோட பிரச்சனை, சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு கொப்பியை செக் பண்ணி, ரைட்? ஓகே, ஹுமேரா டான்னா ஓகே, குட். நான் கிளாஸ் பாக்குறேன், சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்டிங்லயே நோட்ஸை காட்ட சொல்லி ஈக்கிராக்கள் மட்டும் இருங்க, மத்தாக்கள் லீவ் பண்ணிட்டு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன், சரியா? ரைட். இப்ப நாங்க ப்ராப்ளம் 4க்கு போவோம். கடைசியா நாங்க பார்த்த யூசர் என்ன செய்யறாரு, அவர் மார்க்ஸ் இன்புட் பண்ண, ரைட்? அவர் மார்க்ஸ் இன்புட் பண்ண அவரோட மார்க்ஸ் பாஸா ஃபெயிலா என்னத காட்டணும், ரைட்? அவர் பாஸா ஃபெயிலான்னு காட்டுறதான் நாங்க பார்த்தோம் ப்ராப்ளம் 3. அதே மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். இது என்னது, உங்களோட ஏஜ் 18 விட இல்லாட்டி 18க்கு சமனாக இருந்தா, 18 விட கூடயா இருந்தா இல்லாட்டி 18க்கு சமனாக இருந்தா யூ கேன் vote. இல்லாட்டி சாரி யூ cannot voteன்னு அது சொல்லணும். 18 விட கூடயா இருந்தா யூ கேன் vote. 18 விட குறைவாக இருந்தா யூ cannot vote டிஸ்பிளே பண்ணது. சேம் ஆஸ் நாங்க ஏற்கனவே பார்த்ததே மாதிரியே தான், டிஃபரெண்டே இல்ல, சேமா தான் இருக்க போகுது. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் டிரா பண்ணுவோம். ஓகே, ரைட். இதுக்குரிய ஃப்ளோ சார்ட் இப்ப நீங்க நான் டிரா பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஸ்டார்ட் ஃப்ளோ சார்ட், ரைட்? தென் ஸ்டார்ட் வரணும், ரைட்? நெக்ஸ்ட் என்ன வரணும், என்ன நடக்குது? ஆரோ மார்க் நாங்க போடுறோம், கடைசியில் போடுறோம். என்னது இப்ப என்ன எங்களோட ப்ரோக்ராம் என்ன, யூசர் கிட்ட இருந்து அவட வயசை கேக்குறீங்க. அந்த வயசு 18 இல்லாட்டி 18 விட கூடையாக இருந்தால் யூ கேன் vote. 18 விட குறைவாக இருந்தா யூ cannot vote. இப்ப ஸ்டார்ட், சரி. அடுத்தது என்ன வரும், Input your age. வெரி குட். இன்புட் யோர் ஏஜ். ஷேப் எப்படி வரப்போகுது, parallelogram, ஒரு இணையாரம் மாதிரி வரப்போகுது. ஓகே, இன்புட் யோர் ஏஜ். நெக்ஸ்ட், Is your age equal to 18 or greater than 18, right? Good. அப்ப டிசிஷன் மேக்கிங் நடக்க போகுது. அதுக்கு நாங்க எடுக்க வேண்டியது ஒரு டயமண்ட் ஷேப், ரைட்? டிசிஷன் மேக்கிங் நடக்க போகுது, டயமண்ட் ஷேப். இதுல கேட்கணும், இஸ் யோர் ஏஜ் greater than or equal to 18? 18 விட கூட இல்லாட்டி 18க்கு சமனான்னு நாங்க இதுல கேக்குறோம்.
ரைட். இப்ப நாங்க டேட்டா ஃப்ளோ போட்டுக்கொள்வோம் வேற ஏன்னா இப்ப ரெண்டு ரெண்டு சைடு போகுது. இப்ப நாங்க டேட்டா ஃப்ளோ போட்டுக்கொள்றோம். எல்லாருக்கும் ஃப்ளோ சார்ட் கிளியரா விளங்குது தானே? Yes, teacher. ஓகே. நாங்க இப்ப டேட்டா ஃப்ளோ போட்டுக்கொள்வோம். இப்ப எங்களுக்கு ரெண்டு பாத் வர போகுது. ஒரு பாத் வந்து இஃப் எஸ், அடுத்தது இஃப் நோ. ரெண்டு நடக்க போகுது. எஸ். அப்போ உண்டு இந்த சைட்லயும் அடுத்தது கீழவும் வரும். ஓகே. இப்ப என்ன ஷேப் வர போகுது? இப்ப என்ன ஷேப்? தமிழாலே சொல்லலாம். இட்ஸ் ஓகே. ஒரு அகைன் parallelogram வரப்போகுது. ரைட். ஒரு இணைகரம் வரப்போகுது. சோ நான் இதுல காப்பி பண்றேன். ஓகே. 1 செகண்ட். அப்ப இங்க வர போகும்போது இஃப் எஸ், எந்த சைடுல எடுக்கலாம், பிரச்சனை இல்ல. எந்த சைடுல எடுக்கலாம், நான் இந்த சைடுல எடுக்கிறேன். நான் இஃப் எஸ், இஃப் நோ இங்க. இப்ப கேட்ட கேள்வி என்ன? உங்களோட ஏஜ் 18 விட கூட 18க்கு சமனாண்டு. இந்த கேள்விக்கு எஸ்ன்னு விட வந்தா என்ன டிஸ்ப்ளே பண்ணணும்? டிஸ்ப்ளே யூ கேன் Say you can vote. யூ கேன் ஓட்னு டிஸ்ப்ளே பண்ணும். ஏன்? 18 18 அது 18 விட கூட இருந்தா நீங்க vote பண்ணலாம். அப்ப இப்படி வர போகல டிஸ்ப்ளே யூ கேன் vote. நோன்னு சொல்லும் பொழுது இங்க என்ன வர போகுது? டிஸ்ப்ளே Display you cannot. You right. can't vote. You can't vote, you cannot vote. Right, good. கடைசியா இப்ப என்ன நடக்கும்? End. End. ரெண்டு parallelogram ஜாயின் பண்ணணும். வெரி குட். கடைசியா அப்புறம் நாங்க ரெண்டு parallelogram-ஐயும் end கனெக்ட் பண்ணி விட்டா சரி. ஓகே. ஓகே. நான் இதை ஜாயின் பண்ணிட்டேன். இதான் எங்களுடைய ஃப்ளோ சார்ட். இந்த ஃப்ளோ சார்ட்டை கொண்டு நாங்க 1 by 1 என்ன செய்வோம்? எங்களோட ஸ்கிராட்ச் ப்ரோக்ராமிங் செஞ்சுட்டு வருவோம். இது ஏற்கனவே செஞ்ச மாதிரி ஈஸியா தான். ஃபர்ஸ்ட் மாதிரியே கஷ்டமே இல்லை. இது ஈஸி ஒன். ஓகே. இதனால நாங்க இதை செய்வோம். ஓகே. இந்த ஃப்ளோ சார்ட்டை நான் சைட்ல எடுத்துக்கொள்றேன். ஓகே. இப்ப நாங்க ஸ்கிராட்சுக்கு போவோம். ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம். இதை வச்சு செய்து கொண்டு போவோம்.
ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்ன தேவை? இப்படி வச்சா எங்களுக்கு இது வருது இல்லையே. ஓகே, நான் தனியா ஸ்கிராட்சே காட்டுறேன். நீங்க கொப்பில ஃப்ளோ சார்ட் தானே, அதை பார்த்து எனக்கு சொல்லுங்க. ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, ஃப்ளோ சார்ட்ல என்ன வரணும், என்ன வருது? வென் ஸ்டார்ட் வருது, அது இங்க ஸ்ட்ரெச்ல வென் ஃபிளாக் கிளிக் பட்டன். ரைட், குட். நான் ஃப்ளோ சாட் பாக்ஸ்ல போட்டிக்கிறேன், தேவையான ரிஃபர் பண்ணிக்கோங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டுக்கு பதிலா இங்க நாங்க வென் ஃபிளாக் கிளிக்ன்றத யூஸ் பண்ணணும். அடுத்தது என்ன கேட்க போறோம்? அடுத்தது என்ன வருது? இன்புட் யோர் ஏஜ், ரைட்? Input your age and weight. யா, அங்க கேட்டிக்குது இன்புட் யோர் ஏஜ். இன்புட் யோர் ஏஜுக்கு பதிலா நாங்க இங்க போடலாம். போடலாம் இல்ல, அதான் போடணும். ஆஸ்க் எங்க இருக்கிறாரு? சென்சிங்க்கு போய் ஆஸ்க், யா, வாட்ஸ் யோர் ஏஜ். ரைட், வாட்ஸ் யோர் ஏஜ். அடுத்தது என்ன செய்யணும்? நீங்க சொல்றது நான் செய்ய போறேன். வீடியோ சரியா தெரியும், நீங்க சொல்றது நான் செய்ய போறேன். நெக்ஸ்ட், வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணனும் ஏஜ் உண்டு. வெரி குட். ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள் நாங்க கிரியேட் பண்ணணும். அப்ப வேரியபிள்ஸுக்கு போய் மேக் அ வேரியபிள்ல நாங்க ஏஜ்ன்ற ஒரு நியூ வேரியபிள கிரியேட் பண்ணணும். ஓகே, அடுத்தது என்ன செய்யணும்? ஏஜ் கிரியேட் பண்ணியாச்சு, யூசர் கிட்ட ஏஜையும் கேட்டாச்சு. நாங்க வந்து ஏஜ் செட் பண்ணனும். ரைட், இப்ப நாங்க யூசர் கிட்ட ஏஜையும் கேட்டாச்சு. ஏஜ தார ஏஜ செட் பண்றதுக்கு ஒரு இடத்தையும் நாங்க புக் பண்ணிட்டோம். அப்ப அந்த ஏஜ இந்த இடத்துல சேவ் பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ல நாங்க கொடுக்கணும். அப்ப அதுக்கு செட் ஏஜ் டு என்ன வரணும்? இங்க செட் ஏஜ் டு 0வா என்ன வரணும்? அங்க 8 செட் ஏஜ் டு ஆன்சர். ரைட், இங்க நீங்க 19 போட்டா என்ன நடக்கும்? செட் ஏஜ் டு 19 வேரியபிள்ல ஏஜ் 19 நீங்க என்னத்த வேணா அடிங்க. இப்ப நான் ஏஜ் 5 ஏஜ்னு அடிக்கிறேன். என்ன ஏஜ் கேட்கறதுக்கு நான் ஏஜ் 5ன்னு சொல்றேன். நான் என்னத்த அடிச்சாலும் அங்க வேரியபிள்ல போய் சேவ் ஆகும் ஏஜ் 19 பாத்துக்கோங்களா. நான் 5 தான் அடிக்கிறேன், 19 தான் சேவ் ஆகும். நீங்க இங்க கொடுத்தது என்ன? ஏஜ் 19க்கு செட் பண்ணுங்க தான் சொன்னேன். ஆனா என்ன உண்மை செய்யணும்? ஏஜ ஆன்சருக்கு செட் பண்ணுங்கன்னு சொல்லணும். அப்பதான் நீங்க அடிக்கிறது போய் ஏஜுக்குள்ள சேவ் ஆகும். இப்ப பாருங்க, நான் இப்ப 5 அடிச்சா ஏஜ் 5 மாறும். நான் இப்ப ஏஜ் 19 அடிச்சா 19 மாறும். ஏஜ் 15 அடிச்சா ஏஜ் 15 மாறும். குடுக்குற ஆன்சரை பேஜுக்கு செட் பண்ணுங்க இப்பதான் சொல்லிக்கிறேன். நீங்க ஒரு குறிப்பு நம்பர் போட்டா நீங்க என்ன அடிச்சாலும் அந்த நம்பர் தான் ஏஜ்ல இருக்கும். அது எங்களுக்கு வேணாம். யூசர் தாரத நாங்க ஒரு இடத்துல சேவ் பண்றதுக்காக தான் கிரியேட் பண்ணோம். அப்ப சேவ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஆன்சர் சேவ் பண்ணுங்கன்னு அவருக்கு சொல்லணும். ஓகேடா, இப்ப செஞ்சாச்சு. இப்ப அடுத்ததான் என்ன செய்யணும்? அடுத்தது என்ன இருக்குது அங்க? வெரி குட். அங்க இஸ் கொஸ்டின் ஒன்று ஒரு டிசிஷன் மேக்கிங் வருது. டிசிஷன் மேக்கிங்டா ரெண்டு வழி இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஒன்று இஃப் தென், இல்லாட்டி இஃப் தென் எல்ஸ், இதோ இஃப் கண்டிஷனல் இருக்கலாம், இல்லாட்டி ரிப்பீட்டிஷன் இருக்கலாம். இங்க உங்களுக்கு ஒரு ரிப்பீட்டிஷனும் விளங்குது இல்ல, ரைட்? நோ ரிப்பீட்டிஷன் தேர். ஏண்டா ஃப்ளோ சார்ட்ல கீழே எண்டுல முடியாம ஒரு அரோ திருப்பி போய் மேல ஜாயின் ஆகும் போதுதான் அங்க ரிப்பீட்டிஷன் நடக்கும். அப்ப அது ரிப்பீட்டிஷன் கிடையாது. அப்ப கட்டாயம் இஃபா தான் இருக்க போகுது. இஃப்ல பாருங்க, எஸ்ஸோனோ ரெண்டும் இருக்குது, எஃப்டும் இருக்குது, நோவும் இருக்குது. அப்ப எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தேவைப்படுது. அப்ப நாங்க எடுக்க வேண்டிய கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் என்ன?
இஃப் தென் எல்ஸ் எங்களுக்கு தேவை. எஸ் மட்டும் இருந்தா தான் நீங்க இஃப்பும் தென்னும் யூஸ் பண்ணலாம். இஃப் தென் எல்ஸ் தேவை. இப்ப எஸ்ஸும் நோவும் ரெண்டும் இல்லை. இப்ப எங்களுக்கு எஸ்ஸும் நோவும் ரெண்டும் இருக்குது. அப்ப நாங்க எடுக்க வேண்டியது இஃப் தென் எல்ஸ். இவரை தூக்கி வந்து இங்க போடுவோம். இப்ப எங்களுக்கு இஃப் கூட கண்டிஷன் என்ன? உங்களுக்கு தேவையான கண்டிஷன் என்ன? இப்ப வயசு 15 சாரி நாட் 15 18க்கு சமனா இருக்கலாம், ரைட்? இல்லாட்டி 18 விட கூடயா இருக்கலாம். ஒன்று 18க்கு சமனா இருக்கலாம், இல்லாட்டி 18 விட கூடயா இருக்கலாம். ஸ்கிராட்ச்ல இப்படி ஒரு ஆபரேட்டர் இருந்தா நீங்க ஈஸியா ஒன்றை மட்டும் போட்டுட்டு போகலாம். கிரேட்டர் தானோ ஈக்குவல் டு ஆபரேட்டர் இருந்துச்சுன்னா நீங்க செஞ்சுட்டு போகலாம். ஆனா ஸ்கிராட்ச்ல அப்படி இல்ல. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு என்ற ஒரு ஆபரேட்டர் ஸ்கிராட்ச்ல இருந்துச்சுன்னா நீங்க டிரெக்டா ஒரு ஆபரேட்டரோட வேலையை முடிக்கலாம். ஆனா அப்படி ஒரு ஆபரேட்டர் இங்க கிடையாது. கிரேட்டர் தேன் தனியா இருக்குது, ஈக்குவல் டு தனியா இருக்குது. இந்த வேர்ட்ல இருக்குது பாருங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? கிரேட்டர் தேன் தனியா எடுத்து ஈக்குவல் டு தனியா எடுத்து ஆர் என்ற லாஜிக்கல் ஆபரேட்டரை சேர்த்து இணைக்கணும். அதான் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு. அதாவது இப்படி ஒரு தனி ஆபரேட்டர் எங்கள்கிட்ட இல்ல, அதனால நாங்க மூன்று ஆபரேட்டர்ஸை வச்சு அப்படி ஒரு ஆபரேட்டரை உருவாக்க போறோம். அது அந்த வேர்ட்ஸ்லயே இருக்குது. கிரேட்டர் தேனோ ஈக்குவல் டு, பெரிது அல்லது சமன் தான் தேவை, அல்லது ஆர், ரைட்? பெரிது அல்லது சமன் தான் எங்களுக்கு தேவை. அப்படி ஒரு தனி ஆபரேட்டர் எங்ககிட்ட இல்ல. ஒன்று கிரேட்டர் தேன் என்ற ஆபரேட்டர் இருக்குது, ஈக்குவல் டு என்ற ஆபரேட்டர் இருக்குது, ஆர் என்ற ஆபரேட்டர் தனியா. மூணு தனியா இருக்குது. அதனால எங்களுக்கு மூணையும் சேர்த்து வேணும்னால இப்ப நாங்க மூணையும் சேர்த்து கொண்டு உருவாக்கி இங்க பயன்படுத்த போறோம். அப்ப நாங்க ஆபரேட்டர்ஸுக்கு போவோம். ஆபரேட்டர்ஸுக்கு போனா இந்த கிரேட்டர் தேன் பெரியவா எது ஃபர்ஸ்ட் கேக்குதோ அதான் கிரேட்டர் தேன். கிரேட்டர் தேன் எடுத்தாச்சு, ஈக்குவல் டு எடுத்தாச்சு, ரைட்? ஈக்குவல் டு எடுத்தாச்சு. அதே போல ஆர் என்ற ஆபரேட்டரையும் எடுத்தாச்சு. இதை தூக்கி இதுக்குள்ள போடுங்க, இதை தூக்கி இதுக்குள்ள போடுங்க. எதை விட கூடயா இருக்கணும்? 18 விட கூடயா இருக்கணும். எதுக்கு இல்லாட்டி சமனா இருக்கணும்? ஒன்று 18 விட கூடயா இருக்கலாம், இல்லாட்டி 18க்கு சமனா இருக்கலாம். அப்ப 18க்கு சமனா இருக்கணும். முதல் ரெண்டு பிளாங்க்ல என்ன வரணும்னு சொல்லுங்க பாப்பா. முதல் ரெண்டு பிளாங்க்லயும் என்ன வரணும்? ஏஜ். வெரி குட், ஏஜ். ஏன் நீங்க வயசை வச்சுதான் கம்பேர் பண்ண போறீங்க. அப்ப ஏஜ் இங்க வரணும். அதை எடுக்க எங்க போகணும்? வேரியபிள்ஸுக்கு போகணும். இதெல்லாம் உங்களுக்கு இப்ப ஃபெமிலியரா இருக்கணும், ரைட்? இஃப் ஏஜ் கிரேட், நாங்க இதை மாத்தி போடுவோமா? எங்களுக்கு வேர்டுக்கு ஈஸியா இருக்கலாம். ஃபர்ஸ்டுக்கு ஈக்குவல போட்டுட்டு பிழையில மாத்தி போட்டா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், ரைட்? இஃப் ஏஜ் ஈக்குவல் டு 18 ஆர் கிரேட்டர் தேன் 18 இப்படி இருந்தா என்ன செய்யணும்? Say you can walk. வெரி குட். சே யூ கேன் வாட். சே லுக்ஸ்ல இருப்பாரு. சே இதுக்குள்ளதானே, தென் இதுக்குள்ளதான் வருது. அப்ப சே யூ கேன் vote. எல்ஸ் இல்லாவிட்டால், இப்படி சமனோ இல்லாட்டி அதை விட பெருசா இல்லாட்டி என்ன செய்யணும்? Say you cannot walk. வெரி குட். சே யூ cannot vote. ஓகே, இப்ப இதுக்கு எண்ட் ஏதாவது இதுக்கு எண்ட் கிடையாது. அப்ப எங்களோட ப்ரோக்ராம் டன். ஒர்க் பண்ணி பாப்போமா? ரைட். என்ன இவெண்ட் ஸ்டார்ட் எப்படி பண்றீங்க? வென் ஃபிளாக் கிளிக். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நான் அப்ப சொல்லிட்டேன். உங்களுடைய ஈவென்ட் ஸ்டார்ட் மெத்தட் நீங்க செலக்ட் பண்ணிக்கிறது வென் ஃபிளாக் கிளிக். அப்ப நாங்க வென் ஃபிளாக் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணா அவர் கேக்குறாரு வாட்ஸ் யுவர் ஏஜ், ரைட்? ஸோ நாங்க கொடுப்போம் 22. இப்போ 22 என்ன அவுட்புட்டா வரணும்? You can vote. வெரி குட். அப்ப என்டர் பாருங்க, யூ கேன் vote.
இப்ப நான் வயசு 5ன்னு கொடுக்குறேன். then what is the output? You cannot vote. You cannot vote. Very good. பாருங்க, you cannot vote. இதுல நீங்க இன்னொன்னு நோட் பண்ணும் பாருங்க, நீங்க ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு வயசு கொடுக்க இது என்ன செய்யுது, மாறிக்கொண்டே இருக்குது. இதுதான் என்னது, வேரியபிள். ரைட், மாறிக்கொண்டே இருக்குது. அதான் வேரியபிள் பேர் இதுக்கு. வேல்யூஸ் மேபி வேரி, என்னது, அதுக்குரிய பெருமானங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் ஒரு பேர் வேரியபிள்ஸ். ரைட், நீங்க கடைசியா எந்த வேல்யூவை கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூவை மட்டும் சேவ் பண்ணி வச்சது, மத்தது எல்லாத்தையும் அழிச்சிடும். அதான் இதுல வேலை. கேட்டு வரும் வேரியபிள்ட வேலை என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இவ்வளவுதான் அவனோட ப்ரோக்ராம் டன். சேம் ஆஸ் அந்த பாஸ் ஆஃப் ஃபெயில் ப்ரோக்ராம் மாதிரியே தான் இதுவும். ரைட், ஓகே. நாங்க இன்னொரு ப்ரோக்ராமை பார்த்துட்டு வந்துட்டு நான் நோட்ஸ் தரேன். ஓகே, இதை பார்த்து நாங்க குயிக்கா முடிக்கணும். அடுத்த ப்ராப்ளம் என்னதுண்டா, எங்கட இதை எப்படி இல்லாமக்குறது? ஒன்று நீங்க கிளிக் பண்ணி டிலீட்னு கொடுக்கலாம். தனித்தனியா தான் டிலீட் ஆகும். சரியா, இப்படி பண்ணீங்கன்னா தனித்தனியா டிலீட் ஆகும். இதை தூக்கி அப்படியே இதுக்குள்ள போட்டு விட்டீங்கன்னா அழிப்பட்டு. அன்டூ பண்ணலாம் தெரியாம இருந்துச்சுன்னா ரைட் கிளிக் பண்ணி மவுஸ்ல அன்டூ எடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும். இல்ல அன்டூ எடுத்தீங்கன்னா நீங்க போறதுல ரிட்டர்ன் வரும். இல்ல எனக்கு ஃபுல்லா அழிக்கணும்னா தூக்கி போட்டுடலாம். சரியா, ஓகே. அடுத்த ப்ராப்ளம் நாங்க பார்க்க போறோம். என்ன ப்ராப்ளம்டா, இப்ப நீங்க யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பரை எடுக்க போறீங்க, கேட்க போறீங்க. இது கொஞ்சம் முக்கியமான ஒன்று பாத்துக்கோங்க. யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பரை எடுக்கிறீங்க. அந்த நம்பர் வந்து ஈவன் நம்பரா இல்லாட்டி ஆட் நம்பரான்னு நீங்க டிஸ்பிளே பண்ண போறீங்க. யூசர் இன்புட் பண்ற நம்பர் வெதர் இட் இஸ் ஆட் ஆர் ஈவன் நீங்க டிஸ்பிளே பண்ண போறீங்க. அது ஆட் நம்பரா இல்லாட்டி ஈவன் நம்பரான்னு நீங்க டிஸ்பிளே பண்றதுதான் அடுத்த எங்களுடைய ப்ரோக்ராம். ரைட், ஆட் நம்பர் என்று சொல்றது வந்து ஒற்றை எண், ஈவன் என்று சொல்றது இரட்டை எண். ஒரு நம்பர் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு நீங்க எப்படி இப்ப நான் இந்த ஏஜ் வேரியபிள் இல்லாம டிலீட் பண்றேன்னா, இல்லாட்டி இல்லாட்டி ஆஃப் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஆஃப் பண்ணி வைக்கலாம்னு இப்படி இவர் கிளிக் பண்ணீங்கன்னா போயிடும். வேணாட்டி நீங்க இதுக்கு மேல ரைட் கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், டிலீட்டும் பண்ணலாம். சரி, நமக்கு தேவையானது நாங்க டிலீட் பண்ணோம். ஓகே, ரைட். இப்ப நாங்க எங்களோட ப்ரோக்ராமுக்கு வருவோம். ஒரு நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி சொல்றீங்க ஒரு நம்பர் ஒற்றை என்னண்டு? பாடமாக்கி வச்சுன்னு சொல்றோம், அப்படியா? அந்த எண் வந்து 2ஆல பிரிப்படாட்டி அது ஒற்றை எண். வெரி குட். பிரிப்படாத்தில பிரிப்படும். அதாவது ஒரு நம்பரை, ரைட், இப்ப நீங்க 10ன்னு எடுத்தீங்கன்னா 10 நீங்க 2ஆல டிவைட், ஓகே, நான் மத்த டிவிஷன் எடுக்கிறோம். ரைட், 10 நீங்க 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5 into 2 is 10. ரிமைண்டர் என்ன, 0. ரிமைண்டர் நீங்க ஒரு இலக்கத்தை 2ஆல பிரிக்கும் பொழுது when you divide a number by 2, if you get the remainder 0, ரிமைண்டர் உங்களுக்கு 0வா வந்தா அது வந்து ஈவன் நம்பர், அது இரட்டை எண். ஒரு நம்பரை நீங்க 2ஆல பிரிக்கிறீங்க, அந்த நம்பரை நீங்க 2ஆல பிரிக்கும் பொழுது உங்களுக்கு ரிமைண்டர் மிகுதி வந்து, ரைட், 1 மீதியாக வந்தால் அது என்னது, ஒற்றை எண்கள். அது வந்து என்ன, ஒற்றை எண்கள். அந்த பேசிக் ஐடியா கொண்டுதான் நாங்க இந்த ப்ரோக்ராம செய்ய போறோம். எப்படி ஏண்டா, இப்ப யூசர் ஒரு நம்பரை இன்புட் பண்ண, நீங்க அவர்கிட்ட அவரோட நம்பரை நம்மன்ற ஒரு வேரியபிள்குள்ள என்ன செய்வீங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருவீங்க. ஸ்டோர் பண்ணி வச்ச பிறகு அந்த ஸ்டோர் பண்ணி வச்ச நம்பரை என்ன செய்ய போறீங்க, பிரிக்க போறீங்க. ஆனா இப்ப உங்களுக்கு பிரிச்சு என்ன தேவை, எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண போறீங்க,
மிகுதியை வச்சு மீதியை வச்சுதான், அதாவது எங்களுக்கு ரிமைண்டர் தான் தேவை. எங்ககிட்ட ஒரு பிரித்தல் மெத்தட் இருக்குது, ரிமைண்டரை மட்டும் தாருது. என்ன மெத்தட்? அதுல பேரு என்ன ஆபரேட்டர்? அது மொட்ன்ற ஆபரேட்டர். மொட் என்ன செய்யும்? பிரிச்சு உங்களுக்கு பிரித்தல், அதாவது மிகுதியை தரும். அதானே மொட். இப்ப எங்களுக்கு தேவை ரிமைண்டர் தானே. அப்ப நாங்க இங்க என்னத்தை யூஸ் பண்ண போறோம்? ரிமைண்டரை தர மொட்ன்ற ஆபரேட்டரை தான் நாங்க இங்க யூஸ் பண்ணுவோம். அப்போ யூசரோட நம்பரை தர அந்த நம்பரை நாங்க வேரியபிள் ஒன்ல சேவ் பண்ணி வைப்போம். அதுக்கு பிறகு நாங்க இந்த ப்ரோக்ராம் இதுக்கு கம்ப்யூட்டருக்கு சொல்லுவேன், யூசர் தந்த நம்பரை 2ஆல மோட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு தேவை ரிமைண்டர் தானேமா, 2ஆல மோட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். 2ஆல மோட் பண்ணா ஏதாவது 2 தான் அவுட்புட்டா வரப்போகுது. ஒன்று 0வா இருக்கும், இல்லாட்டி 1ஆ இருக்கும். ரைட்? மோட் வர விடைய ரிமைண்டர் வேரியபிள்ல சேவ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல போறேன். யூசர் நம்பரை எடுத்து அதை நீங்க நம்பர்ன்ற வேரியபிள்ல சேவ் பண்ணி வச்சுட்டீங்க. அப்படி சேவ் பண்ணி வச்ச நம்பரை திருப்பி எடுத்து 2ஆல மோட் பண்ணி வாக்கு விடைய ரிமைண்டர் என்ற வேரியபிள்ல நாங்க சேவ் பண்ணி வைக்க போறோம். அதுக்கு பிறகு சேவ் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த ரிமைண்டர், அந்த ரிமைண்டர் 0க்கு ஈக்குவலா இருந்தா இல்லாட்டி 1க்கு ஈக்குவலா இருந்தா அது ஒரு இஷ்டம். நீங்க எதை வேணா எடுக்கலாம் தானே. 1க்கு ஈக்குவலா இருந்தா சேம் ஆட் நம்பர்ன்னு சொல்லுவேன், எல்ஸ் ஈவன் நம்பர். விளங்கிச்சா? ரிமைண்டர் 1க்கு சமன்டா அது then if reminder equals to 1 then say else say even number. ரெண்டு ஒரு முறையில செய்யலாம். இல்லாட்டி ரிமைண்டர் 0ன்னு போடலாம் தானே, எது வேணா எடுக்கலாம். ரிமைண்டர் 0 then say odd number வருமா? இல்ல, then say even number else say odd number. அந்த துண்டு மட்டும் மாறி வரும். இதுதான் ஒரு குட்டி ப்ரோக்ராம். பட் என்ன, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா சரி. ரைட்? நாங்க ஆட் நம்பர் ஈவன் நம்பர்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ரிமைண்டரை வச்சு ரிமைண்டர் 1க்கு சமன்டா நாங்க 1க்கு சமன்டா எடுப்போம். இப்போதைக்கு 1க்கு சமன்டா அது ஆட் நம்பர்ன்னு சொல்லி செய்ய போறோம். ரைட்? இது இப்ப உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வழங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க ப்ரோக்ராம்க்கு டிரெக்டா வருவோமே. ரைட், ஃபர்ஸ்ட்க்கு என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். when flag click. வெரி குட், வென் ஃபிளாக் கிளிக். இப்ப நான் சொன்ன கதையில எத்தனை வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போறோம்னு சொன்னேன்? ஒரு வேரியபிள். 2 2 வேரியபிள்ஸ் சொன்னேன். என்னென்ன வேரியபிள்? சொல்லுங்க. பிள்ளையாச்சா பரவாயில்ல. இப்ப நான் ஏசவா போறேன், பிள்ளையா சொல்றீங்கன்னு சும்மா சொல்லுங்க. என்ன ரெண்டும்? ஃபர்ஸ்ட்க்கு என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணணும்? என்ன தேவை எங்களுக்கு? set num. ரைட், நம்பரை சேவ் பண்ணணும். அப்ப அதுக்கு நம்ன்ற வேரியபிள் வேணும். சேவ் பண்ணி வர நம்பரை நாங்க 2ஆல மோட் பண்ணி ரிமைண்டரை பெற்றுக்கொள்வோம். அப்படி பெற்றுக்கொள்ள ரிமைண்டரை சேவ் பண்றதுக்கு எங்களுக்கு ரிமைண்டர் என்ற ஒரு வேரியபிளும் தேவை. அதான் 2 வேரியபிள். ஃபர்ஸ்ட் நான் அதை கிரியேட் பண்ணி கொள்வோம். நம் வேரியபிள், ரைட், அடுத்தது ரிமைண்டர். ஓகே, இப்ப when flag clicked, இப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட அவரோட நம்பரை கேட்கணும். நம்பரை கேட்கறதுக்கு ஆஸ்க், இதுக்குள்ள சொல்லணும் இன்புட் யோ. சொல்லுங்க, இன்புட் யோ நம்பர். அப்ப அவர் நம்பரை இன்புட் பண்ணுவாரு. அப்படி இன்புட் பண்ற நம்பர் என்ன செய்யணும்?
2ஆல டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணாம டிவைட் பண்ணிடலாம் எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அத வந்து என்ன செய்யணும்? செட் நம் டு ஆன்சர். ஏண்டா வேரியபிள் டெம்பரரியா தான் சேவ் பண்ணும். சாரி, இப்ப நீங்க கேக்குறதெல்லாம் டெம்பரரியா தான் நடக்கும். சும்மா கேட்டுட்டு விட்டுருவாரு இவரு. நீங்க சேவ் பண்ணுங்கன்னு சொல்லாத வரைக்கும் இவர் சேவ் பண்ண மாட்டாரு. அப்ப அது சும்மா விட்டுட்டாருன்னு திருப்பி எதா பிரிப்பீங்க. பிரிக்கிறது நம்பர் இருக்கணுமே. அவர் விட்டுருவாரு, சும்மா கேட்டு விட்டுருவாரு. நீங்க சேவ் பண்ணுங்கன்னு சொல்லலாட்டி அவர் சும்மா விட்டுருவாரு. சும்மா விட்டுட்டாருன்னா எதை கொண்டு போய் பிரிப்பீங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு அதை சேவ் பண்ணணும். செட் நம்பர் டு ஆன்சர். இப்ப எங்களுக்கு நம்பர் ஈகுது. இப்ப இந்த நம்பர் என்ன செய்ய போறோம்? 2ஆல மொட் பண்ண போறோம். மொட் பண்ணி வார விட என்ன செய்யணும்? மொட் பண்ணி வார விட என்ன செய்யணும்? ரிமைண்டர்ல சேவ் பண்ணணும். வெரி குட். ரிமைண்டர்ல சேவ் பண்ணணும். அப்ப இன்னொரு செட் எடுக்கணும். செட் ரிமைண்டர் டு. திருப்பி இருக்குமா ஆன்சரா? இல்ல. இப்ப என்ன செய்யணும்? இங்க நம்ம 2ஆல மொட் பண்ணுங்கன்னு சொல்லணும். அப்ப மொட்டுக்கு போகணும். நம்ம தூக்கி இதுல போடணும். இதுல 2 போடணும். இப்ப இதுல என்ன சொல்ல வராங்க? ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட நீங்க அவரோட நம்பரை கேக்குறீங்க. அவர் நம்பரை தாராரு. அதான் ஆன்சர். அவர் தார நம்பர் தான் ஆன்சர். அந்த நம்பரை நம்மன்ற வேரியபிள சேவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்படி சேவ் பண்ண நம்ம 2ஆல மொட் பண்ணுங்க என்று சொல்றீங்க. 2ஆல மொட் பண்ணி ஒரு விட வருமே, அதுதான் என்னது? ரிமைண்டர். அந்த ரிமைண்டரை கொண்டு போய் ரிமைண்டர் என்ற வேரியபிளை சேவ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அந்த ரிமைண்டரை வச்சுதான் அடுத்த வேலையை நடக்க போகுது. அப்ப அது கட்டாயம் எங்களுக்கு தேவை. அப்ப சேவ் பண்ணி வைக்கணும். இப்ப பாருங்க, இப்ப ரிமைண்டரும் ரெடி. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? செக் பண்ண போறீங்க. ரிமைண்டர் 1க்கு ஈக்குவலான்னு செக் பண்ண போறீங்க. 0க்கு ஈக்குவலான்னு எடுக்கலாம். நாங்க 1 எடுப்போம். 1க்கு ஈக்குவலான்னு செக் பண்ண போறீங்க. அப்ப என்ன யூஸ் பண்ணணும் சொல்லுங்க பாப்போம். என்ன பிளாக் யூஸ் பண்ணணும்? வெரி குட். இஃப் தென் போதுமா? ஈக்குவல் இல்லாட்டி எல்ஸ். ஈக்குவல் இல்லாட்டி இன்னொரு வேலை செய்யுங்கன்னு சொல்லணும். அப்ப எஸ் ஓனோ அங்க வருது. அப்ப இஃப் தென் எல்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். இப்ப இவர்கிட்ட சொல்ல போறீங்க இஃப் ரிமைண்டர் ஈக்குவல்ஸ் டு, ரைட்? இப்ப வேரியபிளுக்கு போய் ரிமைண்டர் ரவுண்ட தூக்கிட்டு வந்து இங்க போட்டுட்டு இஃப் ரிமைண்டர் ஈக்குவல்ஸ் டு 1 தென் இப்ப எல்லாம் சொல்லி தந்துதான் அவங்கள்ட்ட கேள்வியே கேக்குறேன். அப்பயுமே விட வருது இல்ல. இஃப் ரிமைண்டர் ஈக்குவல்ஸ் டு 1 தென் ரிமைண்டர் 1க்கு சமனாக இருந்தால் என்னது அது? சே ஆட் நம்பர். சே ஆட் நம்பர். ஏண்டா ஒற்றை எண்ணுக்கு தான் ரிமைண்டர் 1 வரும். அப்ப சே ஆட் நம்பர். எல்ஸ் 1க்கு சமன் இல்லாட்டி சே ஈவன் நம்பர். சே ஈவன் நம்பர். இவ்வளவுதான் ப்ரோக்ராம். இது விளங்கிச்சா எல்லாருக்கும்? செய்து பார்ப்போம் இருக்கா? ஒரு நம்பர் நான் 55. 55ன்றது ஆட்டா ஈவனா? ஆட் நம்பர். பாருங்க சொல்றாரு ஆட் நம்பர். 48 என்ன நம்பர்? ஈவன் நம்பர். பாருங்க ஈவன் என்று சொல்றாரு. நாங்க 0 போட்டு பாப்போம் என்ன நடக்குது. 0வே அவர் ஈவன் நம்பர்னு சொல்றாரு. பட் அது பிழை, ரைட்? நீங்க 0 டிவைட் பண்ண முடியாது. அவருக்கு நாங்க என்ன சொல்லி வச்சோம்?
ரிமைண்டர் 0 எல்லாமே ஈவன் நம்பர்னு சொல்லி வச்சேன், ரைட்? அதனால அவர் இதை ஈவன் நம்பர்னு சொல்றாரு, பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட், ரைட்? ஓகே, அது ஓகே. இப்ப இந்த ப்ரோக்ராம் எல்லாரும் கிளியரா? எனி டவுட்ஸ்? கிளியரா இல்லையா? நீங்க விட சொல்லலாட்டி கிளியர்னு நினைச்சிட்டு நான் போவேன். ஓகே, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கேட்கலாம். பொதுவா கேட்டா ஒன்று எஸ்ஸோ நோ ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணலாட்டி நான் என்ன செய்யறது? ரைட், ஓகே. அப்ப நாங்க இன்னைக்கு 2 ப்ரோக்ராம் படிச்சுக்கிறோம். அதுல இது கொஞ்சம் முக்கியமான ப்ரோக்ராம். ஏன் யூ கேன் vote யூ cannot vote, அது பாஸ் ஆஃப் ஃபெயில் மாதிரியே தான். இது கொஞ்சம் புதுசு. ரைட், அதுக்கு பிறகு எங்களுக்கு ப்ராப்ளம் 10 வரைக்கும் இருக்குது. பாடம் கொஞ்சம் பெருசா தான் போகுது, குயிக்கா முடிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் இந்த நோட்ஸ் எழுதி முடிங்களே. 7 பண்ண நாங்க இன்னொரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு போவோம். ரைட், எல்லாரும் ஒருக்கா சேம் லிங்க் ரீஜன் பண்ணுங்கம்மா. வில் கண்டினியூ. சேம் லிங்க் ரீஜன் பண்ணுங்க. இது ப்ராப்ளம் 3 உங்களுடைய ஹோம்ஒர்க்கா தந்தது. நீங்க செய்யலாட்டி அதே பிரச்சனை இல்லை. நீங்க இப்ப இதுக்கு எடுத்த விட்டுட்டு அடுத்ததை எழுதிக்கோங்க. குயிக்கா எடுத்த விடுங்க பாப்போம் எழுதாதாக்க. நெக்ஸ்ட் வீக் கட்டாயம், நான் சும்மா அடிக்கடி சொல்ல நினைக்கிறேன், நெக்ஸ்ட் வீக் கட்டாயம் நான் பார்ப்பேன். கிளாஸ் ஸ்டார்டிங்கே கொப்பியை பார்த்து இல்லாதாக்களை லீவ் ஆக்கி வச்சுட்டு தான் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். கட்டாயம் நடக்கும் இது, ரைட்? ரைட், இடத்த விட்டு இருப்பீங்க. இந்த ப்ராப்ளம் 4 போட்டு இதை எழுதுங்க.
ரைட், குட். அடுத்து எழுதிக்கோங்க. ப்ராப்ளம் 5. இது எந்த நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
Minister Manha, with time முடியுமா? Right. Okay. So ப்ராப்ளம் 5 வரைக்கும் நாங்க இப்போதைக்கு படிச்சிருக்கிறோம். இன்னும் ப்ராப்ளம் 10 வரைக்கும் இருக்குது. இன்னும் 5 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை முடிக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் குயிக்கா தான் போவேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் நிறைய டிராயிங் சம்பந்தமானது வரப்போகுது. அது வந்து பாடமாக்கி நீங்க செய்யறது தான். எக்ஸாம்ல கேட்டு வராது. பட் நீங்க ட்ரை பண்ணுங்க. அதாவது ரிப்பிட்டேஷன் சம்பந்தமா வரப்போகுது. அதனால இப்ப நான் ஒரு ரிப்பிட்டேஷனுக்குரிய ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு போறேன். இல்லையா உங்க டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் விரிவா அழகா கொடுத்திருக்குது. ரிப்பிட்டேஷன் இது வந்து பொதுவா உங்களுக்கு எக்ஸாம் கேட்டு வர போறது இல்லை. அந்த பென் சம்பந்தமான டிராயிங் சம்பந்தமான விடயங்கள் இருந்தாலும் வந்தால் நான் இதுக்கும் சொல்லித்தரேன். சரியா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் 3 வகையான கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. சீக்வன்ஸ், செலெக்ஷன், ரெப்பிட்டிஷன். சீக்வன்ஸ் சொல்றது தொடர்ச்சியா ஒரு ஆர்டர்ல போய் கொண்டிருக்கிறது, எந்தவித தடையும் இல்லாம தார அவுட்புட்டுக்கு தார இன்புட்டுக்கு ஏத்த மாதிரி, அதாவது ஒரு ஆர்டர்ல ப்ரோக்ராம் போய் கொண்டிருக்கும் வரைக்கும் வந்து சேரும். செலெக்ஷன் சொல்றது நீங்க அழகா போய்கொண்டே இருக்கும், இடையில ஒரு ஒரு அதாவது அந்த நாங்க டி ஜங்ஷன் ஒரு ஜங்ஷன் மாதிரி அழகா வந்து கொண்டு இருக்கும். வந்து கொண்டு இருக்க போக்குல இடையில ஒரு 2 பாதை இருக்குது. உங்களுக்கு இதுல எந்த சைட் போகணும்னு நீங்க செலக்ட் பண்ற மாதிரி, அதான் செலக்ஷன். ரெப்பிட்டிஷன் சொல்றது ஒரு கண்டிஷன் வந்து நடக்க காட்டிலும் ரிப்பீட் ஆயிக்கொண்டு இருக்கும். இப்ப இது ஒரு எக்ஸாம்பிள் காட்டிக்கிறாங்க. அந்த மழை பெய்யுற ஒரு மெத்தட், ரைட்? அது என்ன மழை பெய்யுறா, ஃபர்ஸ்டுக்கு மழையாக உங்களுக்கு பெய்யும். அது பெஞ்சு ஆறுல கடல்ல வந்து சேர, அப்புறம் இலைகள் எல்லாம் தண்ணி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன எல்லாம் வேப்பராகி ஆவியாகி திருப்பி சூரியனுக்கு போகும். அதே சுத்தி சுத்தி திருப்பி திருப்பி நடந்து கொண்டுதான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இல்லாட்டி சில பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய சேர்ந்து இருக்கும். அதுல ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும், ஒரு நிபந்தனை பூர்த்தி ஆகாத வரைக்கும், இல்லாட்டி பூர்த்தி ஆகுற வரைக்கும், அது அந்த ரிப்பிட்டிஷன் டைப்பை பொறுத்து. ரிப்பீட் அன்டில் அப்படி ஒரு டைப் இருக்குது. வைல் என்ற இது இருக்குது. ரிப்பீட் அன்டில்ண்டா இந்த நிபந்தனை முடிகிற வரைக்கும், இது இந்த நிபந்தனை சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ரிப்பீட் பண்ணிக்கொண்டு, ரிப்பீட் அன்டில் இது வரைக்கும் இதை செய்து கொண்டு இருக்கு. வைல்ண்டா இந்த கண்டிஷன் இருக்கிற டைம்ல மட்டும், இந்த கண்டிஷன் இருக்கிற டைம்ல இதை செய்யுங்க. அந்த மாதிரி நிறைய டைப்புக்கு அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவையில்லை. அப்ப ரிப்பிட்டிஷன் சொல்றது வந்து எக்ஸிகியூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் செவரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் an algorithm repeatedly. இதுதான் இங்க அழகா கொடுத்திருக்குது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம், இல்லாட்டி பல செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம். ஒரு அல்கோரிதம்ல அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டினியூஸா ரிப்பீட்டடா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிப்பீட் ஆகி கொண்டு இருந்தால் அது வந்து என்னதான் ஒரு ரிப்பிட்டிஷனா. For an example, natural water cycle is a process that takes place repeatedly. இப்ப இவங்க இதுக்கு ஒரு இயற்கையான எக்ஸாம்பிள் தந்திக்கிறாங்க. என்ன? நேச்சுரல் வாட்டர் சைக்கிள், நீர்வட்டம். இயற்கையில நடக்கிற நீர்வட்டம் என்ன செய்யுது? திருப்பி திருப்பி சுழண்டு அதேதான் திருப்பி திருப்பி நடந்து கொண்டு இருக்குது. அதே போல ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் இங்க தந்திக்கிறாங்க. நீங்க ஃப்ளோ சார்ட்டை வச்சு அந்த ஃப்ளோ சார்ட் ரிப்பிட்டிஷனா இல்லாட்டி செலெக்ஷனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் பாருங்க. இங்க ஒரு நோன்றது வந்து எண்டோட போய் ஜாயின் ஆகல. செலெக்ஷன்ல 2 பாத்துல ஒரு பாத் வந்து என்ன செய்யாது, ஸ்டாப்ல போய் முடியாது. இது ஒன்று ஸ்டாப்ல முடிஞ்சிடும். இது பாருங்க, இது ஸ்டாப்ல முடியல, மேல போய் திருப்பி ஜாயின் ஆகுது. இந்த மாதிரியான டைப் ரிப்பிட்டிஷன்ல வரும். இப்ப பாருங்க, ஒரு ஏதாவது வந்து ஸ்டாப்ல போய் முடியுதுன்னு வேணும். 2ல 1 ஸ்டாப்ல முடியும். இல்லாட்டி என்னது இந்த ப்ரோக்ராம் முடியாது, ஒன்றுமே ஸ்டாப்ல போய் நிக்கலாட்டி. இதுல வந்து எஸ் ஸ்டாப்ல முடியுது, நோ வந்து ஸ்டாப்ல முடியல, ரிப்பீட் ஆகிக்கொண்டிருக்குது. என்ன நடக்குதா பாருங்க.
அதுக்கு இங்க விளக்கம் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. As an example, do you know that since your childhood you used to save money by using a till to put money? The one who is used to save money in a till will always put money again and again repeatedly until the till fills. So here the process of putting money is repeated until the condition that till becomes full is satisfied. அதாவது இப்ப நீங்க ஒரு உண்டியல்ல மணி போட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, ரைட்? அந்த உண்டியல் நிரம்பும் வரைக்கும் நீங்க போட்டுக்கொண்டு இருப்பீங்க. அப்ப இங்க அந்த கண்டிஷன் என்ன? உண்டியல் நிரம்பணும், அதான் கண்டிஷன். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும், அந்த உண்டியல் நிரப்புற வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க? மணி போடுற செயல்முறைய, அந்த ப்ராசஸ ரிப்பீட்டடா பண்ணி கொண்டு இருப்பீங்க. என்ன? எந்த கண்டிஷன் ஃபில் ஆகுற வரை, சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும், உங்களோட உண்டியல் நிரம்புற வரைக்கும் நீங்க அதை கண்டினியூ பண்ணி கொண்டு இருப்பீங்க. அப்ப பாருங்க, மணி உண்டியலுக்குள்ள சல்லி போடுற ப்ராசஸ் வந்து நீங்க உண்டியல் நிரம்புற வரைக்கும் என்ற அந்த கண்டிஷன் பூர்த்தி ஆகிற வரைக்கும் ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருக்கும். அதான் இந்த ரிப்பிட்டிஷன். அதே மாதிரி இங்க ஒரு எக்ஸாம்பிள் தராங்க. உங்களுக்கு வீட்டுல நிறைய பெண் கிடக்குது, ரைட்? நிறைய பெண் கிடக்குது. அதுல நீங்க என்ன செய்வீங்க? பெண் எழுதுறதுக்கு எடுக்க போறீங்க. அவன் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வீங்க? ஒரு பெண்ணை எடுப்பீங்க, அது இங்க் இருக்கான்னு பாப்பீங்க. இங்க் இருந்தா எழுதுவீங்க, இங்க் முடிய எழுதி கொண்டு இருப்பீங்க. முடிச்சிட்டு இங்க் முடிஞ்சிட்டு இருந்தா வீசிடுவீங்க. அப்ப இங்க ரைட்டிங் என்ற ப்ராசஸ் என்ன செய்யுது? கண்டினியூ ரிப்பீட் ஆகி கொண்டிருக்குது இங்க் முடிகிற வரைக்கும். இங்க் முடிஞ்சாதானே ஒரு பெண்ணை வீசுவீங்க, ரைட்? அதே மாதிரி இங்க அதே இத ஒரு மாதிரி மாத்தி தந்துக்கிறாங்க. என்னதுண்டா, ஒவ்வொரு தரவும் எழுத போக்கால இங்க் முடிஞ்சான்னு செக் பண்றது. ஃபர்ஸ்ட்டுக்கு பென் எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுறீங்க, இங்க் முடிஞ்சான்னு பாக்குறீங்க, முடிஞ்சா ஸ்டாப் பண்ண ரெண்டு சேம் தான். என்னண்டாலும் அதாவது என்ன ப்ரோக்ராம்? இங்க் முடிகிற வரைக்கும் எழுதுறதுதான் ப்ரோக்ராம். இதுல என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இங்க பார்த்துட்டு எழுதுறீங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதிட்டு பாக்குறீங்க. அதான் ரெண்டு டிஃபரன்ஸ். ஏதோ உண்டு. இங்க என்ன ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிக்கொண்டிருக்குது? நீங்க எழுதுற ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிக்கொண்டு இருக்குது. ரெண்டாவதுல என்ன ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது? நீங்க கண்டிஷனை செக் பண்றது ரிப்பீட் ஆகிக்கொண்டு இருக்குது. இல்ல, ரைட் ரிப்பீட் ஆகுது. ரெண்டுல ரைட் ரிப்பீட் ஆகுது, ரைட்? ரெண்டுலயே ரைட் ரிப்பீட் ஆகுது. இப்படி என்னது? திருப்பி இதே இந்த ரெண்டும் நீங்க இங்க் அவைலபிளான்னு செக் பண்றதும் ரிப்பீட் ஆகுது, ரைட்ல ரிப்பீட் ஆகுது. நீங்க எழுதி கொண்டு இருப்பீங்க, இங்க் முடியுதான்னு செக் பண்றீங்க, இல்லையா திருப்பி எழுதி கொண்டு இருப்பீங்க, திருப்பி செக் பண்றீங்க. அதாவது நீங்க எழுதி செக் பண்றீங்க, எழுதுறீங்க, செக் பண்ணி எழுதுறீங்க. அந்த ரெண்டு ஸ்டெப்பும் என்ன செய்யுது? ரிப்பீட் ஆகிக்கொண்டே போகுது. ரெண்டாவது ப்ரோ சாட்ல என்ன வருது? ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுறீங்க, அதுக்கப்புறம் செக் பண்றீங்க, ரைட்? ஏதோ இதுல நீ என்ன விளங்குதுண்டா, ஒரு ஸ்டெப் வந்து ஒரு கண்டிஷன் நிரம்புற வரைக்கும் நீங்க ஒரே வேலையை ரிப்பீட்டா செய்து கொண்டிருந்தீங்கன்னா அது வந்து ரிப்பிட்டிஷன். இதே இப்ப சொல்லி தரேன்டா. அதுக்கு பிறகு நாங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த பெண் இந்த மாதிரி வேலைக்கு இதுல இவங்க ரிப்பிட்டிஷன் போடல, நாங்க இதுல ரிப்பீட் போட்டுதான் செய்ய போறோம். ஓகே, எங்க அதுல பிக்சர் ஒன்னும் காட்டலையா? சரி, நாங்க ஸ்கிராட்ச்ல வந்து சில டிராயிங்ஸ் பார்ப்பேன், அதுக்காக இந்த ரிப்பீட் சொல்லிட்டு வந்தேன். நீங்க ஒருக்கா டெக்ஸ்ட் புக்கே இன்னொரு தடவை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு விளங்கலாட்டி வந்து கேளுங்க, ரைட்? ஓகே, ஸோ இன்னைக்கு இவ்வளவுதான். பேலன்ஸ் நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். நோட்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்கம்மா. ஓகே, ரைட், பாய். Bye, teacher. ஓகேம்மா, பாய்.